என் வாழ்க்கையிலே நான் சந்தோஷமாக இருந்தது 9 வருஷம் ஆகுதுங்க. ஏன்னு பார்க்குறீங்களாண்ணா, இன்றைக்கி எனக்கு 9வது வருஷம் கல்யாண நாள். இன்றைக்கி கல்யாண நாள் ஆச்சே, அதனால் என் பொண்டாட்டியை பதமாக தட்டி அம்முக்குட்டி செல்லம் இன்றைக்கி நம்ம 2 பேரும் கல்யாண நாள், நீ போயிட்டு 1 கிலோ கறி வாங்கி லெக் பீஸு போட்டு பிரியாணி செய்து வை, நான் வேலைக்கு போய் வந்துடுறேன்னு சொல்லிட்டு போனேன். என் பொண்டாட்டி என் பேச்சை என்றைக்குமே தட்டினதே கிடையாது. அதே மாதிரியே பண்ணி வச்சுக்கிறான். பிரியாணி வந்த உடனே அவ்வளோ வந்தேன். என் பொண்டாட்டி பாருங்க, பிரியாணி பார்த்தீங்களா? இதை பார்த்துட்டு லெக் பீஸ் ஏதாடின்னு கேட்டேன். எத்து குத்தா இதான் லெக் பீஸான். ஏண்டி பிரியாணி செய்ய சொன்னேன்னு கேட்டேன். நீ செய்கிற வேலைக்கு இதான் பிரியாணி, இதான் உனக்கு லெக் பீஸுன்றான். எப்பவுமே என் பொண்டாட்டி என் பேச்சை தட்டவே மாட்டாங்க. எனக்கு கச்சா மாதிரி பொண்டாட்டி யாருக்குமே கிடைக்க மாட்டான். அருமையான பொண்டாட்டி தெரியுமா? இதில் வேற வேலையிலேருந்து வந்த உடனே எங்கன்னா பார்க்கு கோயிலுக்கு எங்கன்னா போனோமா பாருங்க. இதுமாரி பண்ண பொண்டாட்டியை எந்த பார்க்குக்கு எந்த கோயிலுக்கு நான் ஆகிட்டு மாற்று. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு மறந்தனால ஆட்டுக்கறி பிரியாணி, சிக்கன் கிரேவி, சிக்கன் 65 எல்லாமே செய்தான். அந்த கல்யாணம் ஆகி 1 வாரம் வரையும் நல்லா செய்தான். 1 வாரத்துக்கு அப்புறம் ஒன்றுமே செய்ய மாட்டா. ஏன்னு கேட்டால் நான் வேலைக்கு போகலையாம். நான் வேலைக்கு போகத்தாங்க ஒரு தப்பு. வீட்டுக்காரி என்றைக்கும் கண்கண்ட தெய்வம் சுவாமிலாம் சொல்லுவாங்க. அப்போ என் பொண்டாட்டி பண்ணுறா பாரு, பாருங்க அருமையான பிரியாணி லெக் பீஸ். இதான் பேச்சை தட்டாத பொண்டாட்டி என் பொண்டாட்டிங்க.